வந்து ஒருவேளை சாண்ட்ரா வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது கேம் தானே, பார்வதி கமருதீன் பண்ணது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்கல்ல. இது எப்படி பாக்குறீங்க? நடிக்க செய்யறாங்கன்றது நாங்க எப்போ கண்டுபிடிச்சோம் பாக்குறோம்ல கிளீனா. இப்போ குழந்தை கூட தெரியும் அவங்க பண்றது ஏதோ பண்றாங்க. ஒன்றும் இல்லை, கபடி அடிச்சோனிமோ அப்படியே வாய்க்கச்சு உண்டு பார்வதி அப்படியே வாய்க்கச்சு உண்டுன்னா கபடிக்கு ரெட் கார்டு கொடுத்துரு. அதான் எப்படி சொல்றது, அது பண்ணி வாங்கி கொடுக்கணும்னா பார்வதியால் முடிஞ்சிருக்கும். ஆனால் பார்வதி வந்து அதெல்லாம் ஒன்றில் வர ஆடுறன்ட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஆடினால. திவ்யா மேலே தப்பு இருக்குதா, சாண்ட்ரா மேலே தப்பு இருக்குதா, மக்கள்கிட்ட சொல்கிற இது பொதுவாக உனக்கான ஷோ இல்லை. நீ வந்து இங்கே உட்காந்துட்டா உன் பின்னாடி எல்லாமே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு தைரியம் பேசுனா கேளு, வா திவ்யா லிவிங் ஏரியா கூப்பிட்றேன், நான் கூப்பிட்றேன், அங்கே வா திவ்யா பண்ணது தப்புன்னு சொல்லு. பேசுனா அதெல்லாம் இப்படி நீங்க வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டரா வந்து இருந்திருக்கீங்க கமருதீன் அண்ட் பார்வதிக்கு அப்படின்னு இருக்கும்போது உங்களோட அட்வைஸ் அவங்க கேட்கலன்னு வருத்தப்பட்டது உண்டா? இந்த அளவுக்கு நிக்க வச்சதே காரணம். நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லணும். அது அவனே வந்து ஒரு அட்வைஸ் நீங்க வந்து கமருதீனுக்கு கொடுப்பீங்க, பார்வதிக்கு கொடுப்பீங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுப்பீங்கன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் வந்து இல்லை.